ஹாய், நான் உங்கள் நவீன் விக்னேஸ்வர். போன வாரம் என்னை மாற்றும் காதலியில் எபிசோட் 4 கேட்டிங்க. விக்ரமுக்கும் ஐஸ்வர்யாவுக்கும் இடையே நிறைய அழகான மொமெண்ட்ஸ் நடக்குது. ஒரே வீட்டில் தங்க ஆரம்பிச்சிருக்காங்க. அண்ட் விக்ரமுக்கு இருந்த ஒரு சின்ன வழியை போக்குறதுக்கு விக்ரமை தன்னோட ஸ்கூலுக்கு கூப்பிட்டு போயிட்டு மறுபடியும் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் கிளாஸ் அட்டன் பண்ண வச்சாங்க. அண்ட் விக்ரமுக்கு இருக்க வழியும் அப்படியே காற்றோட காற்றா மெதுவாக பறந்து போயிடுது. அண்ட் ஸ்கூலில் இருந்து திரும்பி வீட்டுக்கு போகிறப்போ விக்ரமுக்கு எதிர்பாராத விதமாக ஒரு சின்ன ஃபீல் வருது. ஐஸ்வர்யா மேலே ஒரு சின்ன காதலே வருது. ஸோ அந்த அழகான உறவு அடுத்து எப்படி போகும், விக்ரமுக்கு அடுத்து இன்னும் என்னென்ன அழகான விஷயங்கள் நடக்க போகுது, எபிசோட் 5க்குள்ளே போகலாமா? விக்ரம், நீங்கள் ரெடியா? 3, 2 and 1 ஆக்ஷன். ஸோ ஒரு வழியாக மறுபடியும் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு உங்கள் கஷ்டத்தெல்லாம் மறந்துட்டு அவ்வளோ சந்தோஷமாக ஐஸ்வர்யா பின்னாடி உட்காந்து அந்த ப்ளூ கலர் ஸ்கூட்டியில் போயிட்டுருக்கீங்க. அண்ட் நீங்களே எதிர்பாராத விதமாக ஒரு சின்ன ஃபீல் உங்களுக்கு வந்துருச்சு ஐஸ்வர்யா மேலே. அது காதல் தானா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்குள்ள ஒரு சின்ன டவுட்டு. பட் அந்த டவுட் உங்களுக்கு பெருசாக தெரியல, அந்த ஃபீல் உங்களுக்கு பெருசாக தெரியுது. அவ்வளோ அழகாக இருக்குது, அந்த ஃபீல் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. முன்னெல்லாம் ஐஸ்வர்யா பேசினா சந்தோஷமாக இருக்கும், ஐஸ்வர்யா ஏதாவது பண்ணால் சந்தோஷமாக இருக்கும். பட் இப்போ ஐஸ்வர்யா நம்ம கூட இருக்காங்க, ஐஸ்வர்யா பின்னாடி நம்ம உட்காந்துருக்கோம் அப்படிங்கிறதே உங்களுக்கு தனி சந்தோஷம் தருது. படித்ததுனால மட்டும் ஒரு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் குழந்தை மாதிரி ஃபீல் ஆகலை. ஐஸ்வர்யா கூட இருந்தால் நீங்களும் ஒரு குழந்தை மாதிரியே தான் உணர்றீங்க எப்போவுமே. அண்ட் இந்த ஃபீல் லைஃப் லாங் இருந்தால் எவ்வளோ நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன எண்ணம். இன்னும் ரொம்ப தூரம் இந்த ஸ்கூட்டி போகணும், இன்னும் ரொம்ப நேரம் ஆகணும் வீடு வர்றதுக்கு, இந்த ஸ்கூட்டி பயணம் நிற்கவே கூடாது அப்படின்னு நினைக்கிறீங்க. அண்ட் உங்கள் நேரம் நீங்கள் நினச்ச உடனே டக்குன்னு உங்கள் வீடு வந்துடுது. ஐயோ, இன்னும் கொஞ்ச நேரம் ஸ்கூட்டியில் போனால் நல்லா இருக்குமே, இன்னும் கொஞ்ச நேரம் ஐஷு கூட இருந்தால் நல்லா இருக்குமே, இன்னும் கொஞ்ச நேரம் ஐஷு கூட ஸ்கூட்டியில் போகணுமே, ஏதாவது பண்ணணுமே அப்படின்னு தோணுது. அண்ட் டக்குன்னு ஒரு ஃப்ராடுத்தனம் பண்ணுறீங்க. ஹே ஐஷு, கோச்சுக்காத, நைட்லாம் ஒழுங்காக தூங்கலையா, நாள் ஃபுல்லாக வேறு கிளாஸ் அட்டன் பண்ணோமா, கொஞ்சம் தலையெல்லாம் வலிக்குது ஐஷு, கோச்சிக்கலன்னா எங்கேயாவது காஃபி குடிச்சிட்டு வீட்டுக்கு போகலாமா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. இதில் என்ன இருக்குது விக்ரம், பக்கத்து தெருவில் தான் ஒரு டீ கடை இருக்கும், நமக்கு தெரிஞ்ச அண்ணா தான், வா அங்கேயே போய் காஃபி குடிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹே ஓகே தான் ஐஷு, பட் இருந்தாலும் நான் வர வழியில் ஒரு காஃபி ஷாப் பார்த்தேன். இப்போ தான் செகண்ட் டைம் சென்னை வந்திருக்கேன், நான் காஃபி ஷாப்லாம் அவ்வளோவா போனதே இல்லை ஐஷு, கோச்சிக்கலைன்னா அந்த காஃபி ஷாப் போகலாமா, அதுவும் இந்த ஸ்கூட்டிலேயே அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. ஹே என்னடா நீ வரும்போதே சொல்லியிருக்கலாம்ல, இப்போ நான் மறுபடியும் அவ்வளோ தூரம் போகணும்ல அப்படின்னு சொல்கிறாங்க. ஹே ஐஷு ப்ளீஸ் ஐஷு, காஃபி ஷாப் போகலாம் ஐஷு, டக்குன்னு போயிட்டு வந்துடலாம் ஐஷு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. சரி வா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஐஷு அந்த ஸ்கூட்டி எடுக்கிறாங்க. மறுபடியும் அந்த பயணம் இன்னும் கொஞ்சம் தூரம் தொடருது, இன்னொரு 5-10 நிமிஷம் ஆகுது. அண்ட் அதில் உங்களுக்கு ஒரு சின்ன சந்தோஷம், ஒரு சின்ன ஒரு ஃபீல். அண்ட் ஒரு 10 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் அந்த காஃபி ஷாப் வந்துடுது. ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்குது அந்த காஃபி ஷாப்பு. அண்ட் ஸ்கூட்டியை பார்க் பண்ணிவிட்டு நீங்களும் ஐஷுவும் மாடிப்படி ஏறி இப்படி மெதுவாக நடந்து அந்த காஃபி ஷாப்புக்குள்ளே போகிறீங்க. ஈவினிங் ஒரு 6:30 மணி போல் இருக்குது. சுற்றி கண்ணாடி கதவுகள் இருக்குது, வெளியிருந்த எந்த சவுண்டுமே உள்ளே கேட்கல. அண்ட் அந்த காஃபி ஷாப்பே வந்து கொஞ்சம் நல்ல லக்ஸூரியஸாக இருக்குது. அண்ட் அந்த காஃபி ஷாப்பில் பார்த்தீங்கன்னா நிறையா சீட்டு காலியாக இருக்குது. ஒரு 2 டேபிள் தள்ளி பார்த்தா 2 பேர் உட்கார்ற மாதிரி மட்டும்தான் ஒரு சின்ன டேபிள் இருக்குது ஆப்போசிட்டில். அண்ட் இதுதான் கரெக்டான இடம், யாரும் நம்மளை டிஸ்டர்ப் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, ஹே ஐஷு அங்கே உட்காந்தா ஏசி காற்று நல்லா வரும், அங்கே போகலாமே அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. மறுபடியும் நல்லா நடிக்கிறீங்க. சரி ஓகேவா அங்கேயே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஆசைப்பட்ட டேபிள்லேயே போயிட்டு 2 பேரும் உட்காடுறீங்க. அண்ட் உங்களுக்கு ஆப்போசிட்டில் ஐஷு உட்காடுறாங்க. அண்ட் உட்கார்ந்ததுக்கப்புறம் கூட உங்களுக்கு பெருசாக எதுவும் பேச்சு எடுக்கணும், ஐஷுட்ட பேசணும் அப்படின்னு கூட தோணலை. உங்கள் மைண்டுக்குள்ளே ஏகப்பட்ட எண்ணங்கள். ரொம்ப நாள் கழித்து காதல் எப்படி இருக்குங்கிறத உணர்ந்திருக்கீங்க. ரொம்ப நாள் கழித்து அந்த ஃபீலை, அந்த பட்டாம்பூச்சி பறக்கிறது, ஐஷு பார்த்தாலே ஒரு சிரிப்பு வருது, அந்த ஒரு சின்ன வெக்கம் வருது, எல்லாமே உங்களுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ரொம்ப அழகாகவும் இருக்குது. ஹே என்னடா ஆச்சு, ஏன்டா ஒரு மாதிரியே இருக்க, சிரிச்சுட்டே இருக்கியே, என்னதான் ஆச்சு உனக்கு அப்படின்னு கேட்குறாங்க ஐஷு. ஹே அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா கேஷுவலாக ஹாப்பியாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறீங்க. ஹாப்பியா, அப்படி என்ன ஹாப்பி அப்படின்னு கேட்குறாங்க. அதான் உங்க கூட சேர்ந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் அட்டன் பண்ணனே, வேற என்ன வேணும் அப்படின்னு சொல்கிறீங்க. ஓ அப்போ நீ ஹாப்பியாக இருக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை,
ஆமாம், காஃபி குடிக்கணும்னு வந்தே 5 நிமிஷம் ஆச்சு, உனக்கு என்ன வேணும்னு சொல்லு அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கா நீ தான் வேணும் அப்படின்னு சொல்லணும் போல இருக்கு. எனக்கு ஒரு நார்மல் காஃபியே போதும் ஐஷு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. சரி ஓகேடா, எனக்கு ஒரு நார்மல் காஃபியே போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிடுறாங்க. அண்ட் இது வரைக்கும் ஐஸ்வர்யா பற்றி நம்ம எதுவுமே பெருசாக தெரிஞ்சுக்கல. அவளுக்கு என்னென்ன பிடிச்சிருக்கு, அவளோட லைஃப்பில் என்னென்ன ஆசைகள் இருக்குது, அதெல்லாம் நம்ம கேட்டு தெரிஞ்சுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்குள்ள ஒரு சின்ன ஆசை வருது. ஹே ஐஷு, ஆனால் ஒன்றா என்கிட்ட ஒரு கேள்வி கேட்பல, இப்போ நான் உன்கிட்ட அதே கேள்வி கேட்குறேன். உனக்கு உலகத்திலேயே ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம் எது ஐஷு அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. அண்ட் ஐஸ்வர்யா ஒரு துளி கூட யோசிக்காமல், இந்த உலகத்திலேயே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது நான் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே அசால்ட்டாக கேஷுவலாக. என்னது நீயா? அப்படி என்ன ரீசன்? உனக்கு ஏன் உன்னை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. ஒரு சின்ன சர்ப்ரைஸ். காரணமா? நமக்கு நம்மளை பிடிக்கிறதுக்கு காரணம் வேணுமா என்ன? முதல்ல நமக்கு நம்மளை பிடிக்கணும் விக்ரம், அப்புறம் தான் மற்றவங்களுக்கு நம்மளை பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி சரி, நீ உடனே ஃபிலாசபி சொல்ல ஆரம்பிச்சிடாத, இதெல்லாத்தையும் விட்டுரு. ஏதாவது ஒரு பிடிச்ச விஷயத்த சொல்ல. இந்த ஒரு பொருள் பிடிக்கும், இந்த சாப்பாடு பிடிக்கும், இந்த இடம் பிடிக்கும், அந்த மாதிரி ஏதாவது ஒன்று சொல்லு அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. உங்களுக்குள்ள ஒரு சின்ன ஆர்வம். அண்ட் ஐஸ்வர்யா இப்போ மறுபடியும் கொஞ்சம் யோசிக்கிறாங்க. எனக்கு உலகத்துலேயே ரொம்ப பிடிச்ச விஷயம் நட்சத்திரம் விக்ரம், எனக்கு ஸ்டார்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நட்சத்திரமா? டிஃப்ரெண்ட்டாக இருக்கே, அது ஏன் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு கேட்குறீங்க. தெரியல விக்ரம், சின்ன வயசுலேருந்தே ரொம்ப ஆசை நட்சத்திரங்கள் மேலே. எங்கள் வீட்டில் சின்ன வயசில் டிவி கூட இருக்காது, நான் பாட்டுக்கு மாடியில் போயிட்டு நட்சத்திரத்தை தான் டெய்லி நைட்டு பார்த்துட்ருப்பேன். அது ஏனோ அது மேலே ஒரு சின்ன ஆசை அப்படின்னு சொல்கிறாங்க. ஹே, இதெல்லாம் எல்லாருக்கும் இருக்கும் தான் ஐஸ்வர்யா, ஆனால் உனக்கு ஏன் நட்சத்திரம் ரொம்ப பிடிக்கும், அப்படி என்ன இருக்குது அதில் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. ஏன் நட்சத்திரம் ரொம்ப பிடிக்கும்? அவ்வளோ இருட்டான வானம், சுற்றி எல்லாமே இருட்டு தான், ஆனால் அது மட்டும் நடுவில் அவ்வளோ அழகாக ஜொலிக்குதுல, ஒரு மின்மினி பூச்சி மாதிரி. அதுதான் விக்ரம், ஏனோ தெரியல, அது மேலே ஒரு கிரேஸ். நான் செத்து போயிட்டா சொர்க்கத்துக்கு போகணுன்னு கூட எனக்கு இல்லை, எப்படியாவது நட்சத்திரத்துக்கு போகணும் விக்ரம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே பயங்கர பேஷனேட்டாக சொல்கிறாங்க. சூப்பர் ஐஸ்வர்யா, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, உன்ன மாதிரியே உன்னோட ஆசையும் அப்படின்னு சொல்கிறீங்க. ஒரு சின்ன ஸ்மைல் பண்ணுறாங்க ஐஸ்வர்யா. அண்ட் நீங்கள் 2 பேரும் ஆர்டர் பண்ண அந்த காஃபியும் வருது. அடுத்த ஒரு 20-30 நிமிஷம் அப்படியே கேஷுவலாக அழகான விஷயங்கள் பேசிட்டு, அழகான விஷயங்கள் கதைச்சிட்டு அந்த கான்வர்சேஷன் அப்படியே போகுது. உங்களோட சந்தோஷம் அப்படியே மென்மேலும் அதிகமாகுது. அண்ட் காஃபி குடித்து முடித்தோடனே காஃபி ஷாப்லேருந்து கிளம்பி மறுபடியும் வீட்டுக்கு வரீங்க. உங்களுக்கு பிடிச்ச ஐஸ்வர்யாவோட அந்த ப்ளூ கலர் ஸ்கூட்டியில் வரீங்க. நைட் ஒரு 7:30-7:45 போல் வீட்டுக்கு வரீங்க. வீட்டுக்கு வந்து அப்படியே ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ஐஸ்வர்யாவோட ரூமில் இருக்க பெட்டை பார்த்தா மறுபடியும் ஆசையாக இருக்குது. அப்பா, இந்த நாள் முடிய போகுது, கடைசியில் ஒரு வழியாக தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன எண்ணம் வருது. அண்ட் எப்பவும் போல மறுபடியும் ஐஸ்வர்யாவோட குரல் கேட்குது ஹாலில் இருந்து. ஹலோ மிஸ்டர் விக்ரம், நீங்கள் என்ன யோசிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியும். நீங்கள் தூங்கினா யார் சமைக்கிறது? வாங்க, 2 பேர் சேர்ந்து தான் சமைக்கணும், வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. ஆமாம், இந்த பொண்ணு கடைசி வரைக்கும் நம்மளை தூங்கவே விடாது போல் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நீங்கள் ஐஸ்வர்யா கூட கிச்சனுக்கு போகிறீங்க. என்ன ஐஸ்வர்யா, நீ இன்னைக்கு ஒரு நாள் நைட்டாவது நீ சமைக்கலாம்ல, நான் பாவம் ஐஸ்வர்யா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. நீயா பாவமா? உன்னால் தான் நான் டிராஃபிக்கில் அவ்வளோ நேரம் ஸ்கூட்டி ஓட்டியிருக்கேன், ஒழுங்காக எனக்கு சமைக்க ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க ஐஸ்வர்யா. சரி சரி, கோச்சிக்காத, என்ன சமைக்கலாம் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. சிம்பிளாக தோசை ஊற்றிக்கலாம் விக்ரம், தக்காளி சட்னி அரைச்சிக்கலாம், அந்த ஷெல்ஃபில் தக்காளி இருக்க பாரு, அதை மட்டும் நீ எடுத்து எனக்கு கட் பண்ணி கொடு, நான் மற்றதெல்லாம் ரெடி பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் நீங்களும் ஐஸ்வர்யா சொன்ன மாதிரி அந்த தக்காளி எடுத்து அப்படியே மெதுவாக கட் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி பக்கத்தில் ஒரு சின்ன பிளேட் இருக்குது, அந்த பிளேட்டில் எடுத்து வைக்கிறீங்க. ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் அப்படியே போகுது. அண்ட் திடீர்னு எதிர்பாராத விதமாக உங்கள் வீட்டில் இருக்க எல்லா லைட்டும் ஆஃப் ஆகுது, சுற்றி இருக்க எல்லா லைட்டுமே ஆஃப் ஆகுது. என்னாச்சு ஐஸ்வர்யா, பவர் கட்டா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. ஆமாம் விக்ரம், இங்கே அடிக்கடி பவர் கட் ஆகும், கரண்ட் போனால் வர எப்படியும் ஒரு 1/2 hour 1 hour ஆகிடும். நீ தக்காளி இடத்துல ஒரு ஷெல்ஃபில், அதுக்கு பக்கத்துலலாம் கேண்டில்ஸ் இருக்கும்,
ஒரு கேண்டில் எடேன், டக்குன்னு பற்ற வைக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே ஐஷு, இதோ எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த ஷெல்ஃபில் அப்படியே கை விடுறீங்க. கை விட்டு பார்த்தா நீளமாக உருண்டையாக அப்படியே நிறையா கேண்டில்ஸ் கையில் படுது. அதுலேருந்து ஒரு கேண்டில் எடுத்து பற்ற வைக்கிறீங்க. அண்ட் ஒரு சின்ன வெளிச்சம் மட்டும் வருது. ஹே ஐஸ்வர்யா, இங்கே என்ன இவ்வளோ கேண்டில் இருக்கு, எதுக்கு இவ்வளோ கேண்டில் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. ஒரு சின்ன ஆர்வம். அது ஒன்றும் இல்லை விக்ரம், போன வருஷம் ஸ்கூலில் கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் நடந்துச்சா, நிறையா கேண்டில்ஸ் மிச்சமாயிடுச்சு, அதில் நான் சுட்டுட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ சரி ஐஸ்வர்யா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. பட் அத்தனை கேண்டிலையும் பார்த்தோன்னே உங்களுக்கு திடீர்னு ஒரு ஐடியா ஸ்ட்ரைக் ஆகுது. திடீர்னு ஒரு விஷயம் பண்ணலாம் அப்படின்னு தோணுது. ஹே ஐஷு, நான் ஒன்று சொன்னால் செய்வியா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. என்னடா செய்யணும் சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வீட்டில் மொட்டை மாடி இருக்குது தானே, டக்குன்னு என் கூட மாடிக்கு வா அப்படின்னு சொல்கிறீங்க. மாடிக்கா இந்நேரத்துலையா? டே இருட்டாக வேற இருக்கும்டா, நம்ம நாளைக்கு காலைல போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்னா கேளு, உடனே என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஐஸ்வர்யாவை வீட்டோட மொட்டை மாடிக்கு கூப்பிட்டு போகிறீங்க. அண்ட் ஐஸ்வர்யாவுக்கு தெரியாமல் கையில் நிறையா மெழுகுபத்தி எடுத்துக்கிறீங்க. இந்நேரத்துக்கு என்ன ஏன்டா எங்கே கூப்பிட்டு வந்த, என்ன பண்ணணும் சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க ஐஸ்வர்யா. சொல்கிறேன் ஐஸ்வர்யா, ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. கண்டிஷனா? டே என்னடா பண்ணுற நீ அப்படின்னு மறுபடியும் சொல்கிறாங்க ஐஸ்வர்யா. ஒரு 2 நிமிஷம் கண்ணை மூட, நான் சொல்கிற வரைக்கும் கண்ணை திறக்காத, ப்ளீஸ் 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 அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. கண்ணை மூடணுமா? சரி ஓகே கண்ணை மூடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா கண்ணை மூடுறாங்க. அண்ட் ஐஸ்வர்யா கண்ணை மூடின அந்த கேப்பில் உங்கள் கையில் இருந்த அந்த மெழுகுபத்தியெல்லாம் வச்சு ஐஸ்வர்யாவை சுற்றி மெழுகுபத்தி வைக்கிறீங்க. ஒரு 20-25 மெழுகுபத்தி சுற்றி பற்ற வைக்கிறீங்க. அண்ட் அந்த இடமே பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் வெளிச்சம் அதிகமாகிட்டு கொஞ்சம் அழகாயிடுச்சு. அண்ட் நீங்கள் ஆசைப்பட்ட பிளானை எக்ஸிக்யூட் பண்ணுற நேரமும் இப்போ வந்துருச்சு. டே விக்ரம், 3 நிமிஷம் ஆச்சுடா, கண்ணை திறக்கட்டுமா, என்ன பண்ணுற நீ அப்படின்னு கேட்குறாங்க ஐஸ்வர்யா. ஓகே ஐஸ்வர்யா, 3, 2 and 1 கண்ணை தர, பட் கீழே பார்க்காத, வானத்தை மட்டுமே பாரு சரியா அப்படின்னு சொல்கிறீங்க. அடுத்த கண்டிஷனா? சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா கண்ணை திறந்து அப்படியே வானத்தை பார்க்குறாங்க. டே விக்ரம், வானத்தை பார்க்குறேன், சுற்றி எல்லா பக்கமும் பார்க்குறேன், பயங்கர இருட்டாக தான் இருக்குது, கரண்ட் வேறு இல்லை, சென்னையே பயங்கர இருட்டாக இருக்குது, என்னை ஏன் வானத்தை பார்க்க சொன்னேன், அடுத்து என்ன பண்ணணும்னு சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே ஐஸ்வர்யா, இப்போ உன்னை சுற்றி கீழே பாரு அப்படின்னு சொல்கிறீங்க. அண்ட் ஐஸ்வர்யா அவங்களோட தலையை அப்படியே மெதுவாக குனிஞ்சு கீழே பார்க்குறாங்க. வாவ் சூப்பர் விக்ரம், சுற்றி இவ்வளோ மெழுகுபத்தி அழகாக இருக்குது, ஆனால் நீ ஏன் இதெல்லாம் பண்ண, இப்போ ஒரு 20 மெழுகுபத்தி வேற வேஸ்ட் ஆயிடுச்சு, நான் மறுபடியும் அடுத்த கிறிஸ்மஸில் போய் திருடணும், லூசு விக்ரம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐஸ்வர்யா அதை ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கல, பட் லைட்டாக சந்தோஷப்படுறாங்க. நீ இதெல்லாம் கேட்பேன்னு எனக்கு தெரியும். இப்போ நான் உங்ககிட்ட ஒரு 2 கேள்வி கேட்குறேன் ஐஸ்வர்யா. நீ ஃபஸ்ட்டு பார்த்தல, வானத்தை பார்த்த, எல்லா பக்கம் சுற்றி பார்த்த, உன் கண்ணுக்கு என்ன தெரிஞ்சது ஐஸ்வர்யா அப்படின்னு கேட்குறீங்க. என் கண்ணுக்கா பயங்கரமான ஒரு இருட்டு தான் தெரிஞ்சது விக்ரம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அப்புறம் இப்போ உன் பக்கத்தில் என்ன இருக்கு அப்படின்னு மறுபடியும் கேட்குறீங்க. என் பக்கத்துலையா? அப்படியே அவ்வளோ அழகான மெழுகுபத்திகள் என்னை சுற்றி இருக்கு, இந்த பயங்கரமான இருளுக்கு நடுவில் இது ஒரு அழகான வெளிச்சமாக இருக்கு, சூப்பராக இருக்கு விக்ரம் அப்படின்னு சொல்கிறாங்க. சுற்றி பயங்கரமான ஒரு இருள், நடுவில் மட்டும் அழகான ஒரு வெளிச்சம், இதுக்கு பேர் என்ன ஐஸ்வர்யா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. நட்சத்திரம் செம விக்ரம் செம, இப்போதான் நானே அதை யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஐஸ்வர்யா. திடீர்னு ஒரு சின்ன சர்ப்ரைஸ், திடீர்னு ஒரு சின்ன ஷாக். அண்ட் ஐஸ்வர்யா முகத்தில் இப்போதான் அந்த முழு சந்தோஷம் வருது, அந்த முழு எக்ஸைட்மெண்ட் வருது. அண்ட் அதை பார்க்கும்போது உங்களுக்கு அவ்வளோ சந்தோஷம், அவ்வளோ எக்ஸைட்மெண்ட். இதுக்காக தான் நீங்கள் ஆசைப்பட்டீங்க. ஹாப்பியா ஐஸ்வர்யா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க ஒரு சின்ன சிரிப்போட, மனசார ஒரு சந்தோஷத்தோட. என்ன கேள்வி விக்ரம் இது, சுத்தமாக எதிர்பார்க்கல, ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஐஸ்வர்யா. இதுக்கு தான் நீ ரொம்ப நாள் போகணுன்னு ஆசைப்பட்ட, ரொம்ப வருஷம் போகணுன்னு ஆசைப்பட்ட. நீ ஒரு லைன் சொன்னியே, செத்தா சொர்க்கத்துக்கு போக மாட்டேன்,
நட்சத்திரத்துக்கு போவேன் அப்படின்னு சொல்லிட்டு. நட்சத்திரத்துக்கு போகணுங்கிறக்காக கூட நீ சாகணும் அப்படின்லாம் சொல்லாத ஐஸ்வர்யா. நீ எப்பவும் இதே மாதிரி ஜாலியாக ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறீங்க. அப்படியே உங்களுக்குள்ள ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபீல், ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு சந்தோஷம். உங்கள் மனசுக்கு பிடிச்ச ஒரு பொண்ணை சந்தோஷப்படுத்தி பார்க்குறத விட வேறு என்ன பெரிய சந்தோஷம் இருக்க முடியும் இல்லை? ஸோ ஸ்வீட் விக்ரம், செம்ம அழகாக சொன்ன. நீ என்கிட்ட ஒரு விஷயம் சொன்ன, இப்போ நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லட்டுமா? நீ தப்பாக எடுத்துக்கலனா அப்படின்னு சொல்கிறாங்க ஐஸ்வர்யா. நீ என்ன வேணால் சொல்ல ஐஸ்வர்யா, கண்டிப்பாக நான் தப்பாக எடுத்துக்க மாட்டேன் அப்படின்னு நீங்கள் மறுபடியும் சொல்கிறீங்க. எனக்கு தெரியும் விக்ரம், நீ இங்கே இருந்துறியா விக்ரம்? பிஜி ஹாஸ்டல்லாம் எங்கேயும் போக வேணாம், நீ இங்கே இருந்துறேன் ப்ளீஸ். எனக்கு ஏதோ ஒரு சந்தோஷம், ஏதோ ஒரு ஹாப்பினஸ், பட் நீ இங்கே இருந்தால் எனக்கு நல்லாயிருக்கும் எனக்கு தோணுது விக்ரம் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் உங்களுக்கு இப்போ நம்ம என்ன தான் கேட்டோம், அதெல்லாம் உண்மைதானா? என்ன தான் நடந்துகிட்ருக்கு நம்ம வாழ்க்கையில்? கடவுளே, இதுக்கு மேலே என்ன வேணும் அப்படின்னு உங்களுக்கு தோணுது. சரி ஐஸ்வர்யா, நீ இவ்வளோ கேட்டு நான் வேணான்னு சொல்லுவேண்ணா, நான் இங்கேயே இருக்கேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க கேஷுவலாக. பட் உள்ளுக்குள்ளே அப்படி ஒரு சந்தோஷம், அப்படியே குதிக்கிறீங்க, டான்ஸ் ஆடுறீங்க, உங்கள் மனசு என்னென்னமோ பண்ணுது, ஏதோ பாட்டெல்லாம் பாடுது, அப்படியே அந்த வானத்தில் பறக்குது, நிலா கிட்ட போயிட்டு வருது, என்னென்னமோ பண்ணிட்டு வருது உங்கள் மனசு. ஐஸ்வர்யாவே கேட்டுட்டாங்க என் கூடயே தங்கிற அப்படின்னு சொல்லிட்டு. வேற என்ன வேணும் உங்களுக்கு சொல்லுங்க. ஸோ எஸ் டியர் மக்களே, விக்ரமுக்கும் ஐஸ்வர்யாவுக்கும் இடையே மீண்டும் ஒரு அழகான ஒரு தருணம், மீண்டும் ஒரு அழகான ஒரு நாள். ஐஸ்வர்யாவை அவ்வளோ பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு விக்ரமுக்கு. ஐஸ்வர்யா கூடயே எப்போவுமே இருக்கணும், ஏதாவது பண்ணி ஐஸ்வர்யாவை சந்தோஷப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா ஆசைப்பட்ட நட்சத்திரத்தையே உருவாக்கிட்டாரு விக்ரம். அண்ட் ஐஸ்வர்யாவும் அவ்வளோ ஹாப்பி. அண்ட் விக்ரம் எதிர்பாராத விதமாக ஒரு படி மேலே போயிட்டு, நீ ப்ளீஸ் இந்த வீட்டிலே இருந்துரு, எங்கேயும் போகாத அப்படின்னு வர சொல்லியிருக்காங்க. வேற என்ன வேணும் சொல்லுங்கள் விக்ரமுக்கு. ஸோ விக்ரமுக்கும் ஐஸ்வர்யாவுக்கும் இடையே ஆன இந்த அழகான உறவு இன்னும் அழகாக தொடர போகுது. இன்னும் நிறைய அழகான விஷயங்கள் நடக்க போகுது அடுத்த எபிசோடில். அண்ட் கதை எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்ச சீன் என்ன, உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மொமெண்ட் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். கண்டிப்பாக அதை நான் வாசிப்பேன். அண்ட் இந்த கதை பண்ணுறதுக்கு நான் நிறைய எஃபர்ட்ஸ் போடுறேன். ஸோ உங்கள் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு இந்த கதையை ஷேர் பண்ணுங்கள், எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது நவீன் விக்னேஸ்வரின் இதயத்தின் குரல். நன்றிகள் 1000.